ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்து, சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், சோர்ந்து போகிற உனக்கு நான் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவுடைய சத்துவத்தை நான் பெருக பண்ணுகிற தேவன். இந்த நாட்களிலே சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற அநேகரை சந்திக்க முடிகிறாரு. இப்போது எனக்கு ஜெபிக்கணும்னு விருப்பமே இல்லை. ஏன் இப்படி சொல்கிறீங்க? நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் பதில் வரலை. பிறகு ஜெபம் பண்ணி என்ன பண்ணேன்? அதனால் ஜெபம்னாலே எனக்கு சோர்வு வந்து விட்டது. அப்படி சொல்லுகிறவர்களை சந்திக்க முடிகிறாரு. முன்னால் நல்ல ஊழியெல்லாம் செஞ்சீங்க, சுவிசேஷெல்லாம் அறிவிச்சிங்க, இப்போ செய்கிறீங்களா? இப்போ அதெல்லாம் விட்டு ரொம்ப காலம் ஆயிற்று. ஒரு காலத்தில் உற்சாகமாக ஊழியெல்லாம் செய்கிறேன். ஊழியம் செய்து என்ன நன்மை கிடைச்சது? நிந்தையும் நெருக்கமும் அவமானமும் பொய்யான குற்றச்சாட்டும் தான் வந்திருக்குது. வேறு என்ன கிடைச்சிருக்குது? அதனால் ஏன் ஊழியம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சோர்வு வந்து விட்டார். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களையும் பார்க்க முடிகிறது. முன்னால் நல்ல கர்த்தருக்குள்ளே உற்சாகமாக பாட்டெல்லாம் பாடி துதித்து சந்தோஷமாக இருந்தீங்க. இப்போ வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க, சும்மா அமைதியாகவே இருக்கீங்கன்னா, துதிச்சு தான் என்னத்தை கண்டோம்? எல்லாம் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலையே. அதே மாதிரி தானே இருக்குது. ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியல, அற்புதத்தையும் பார்க்க முடியல. அதனால் ரொம்ப மனம் சோர்ந்து விட்டார். இப்படி சொல்லுகிற மக்களையும் எல்லா இடத்திலும் பார்க்க முடிகிறாரு. காரணம் என்ன? இந்த உலகத்தில் கிரியை செய்கிற சத்துருவாகிய சாத்தான், அவன் எப்பொழுதும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் காரியத்தை செய்கிறவன், அவர்களை முடக்கிவிட வேண்டுமென்று நினைக்கிறவன். சாத்தான் தேவ ஜனத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும், அவர்களை செயல்பட விடக்கூடாது என்று கிரியை செய்கிறவன். இந்த சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதங்களிலே ஒன்றுதான் சோர்வு, மனம் சோர்வு. நான் ரொம்ப சோர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான்ல, சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். இந்த கடைசி காலத்தில் சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களில் ஒன்று பயம். அது ஒரு சாத்தானுடைய ஆயுதம். நம்மளை பயப்படுத்தி முடக்கி விடுவது. எதை எடுத்தாலும் பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், சூழ்நிலைகளை குறித்த பயம், காரணமில்லாத பயம். அது ஒரு சாத்தானுடைய ஆயுதம். அதனுடைய விளைவு டிப்ரெஷன், மன அழுத்தம், அந்த மாதிரி காரியம். இன்னொரு ஆயுதம் சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் பலவீனம், பலவீனப்படுத்தி விடுவது, ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்துவது, சரீரத்தை பலவீனப்படுத்துவது, நம்முடைய பலனை குறைத்து விடுவது. பலவீனப்படுத்திட்டா ஜெபிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாது. அது சாத்தானுடைய ஒரு ஆயுதம். இன்னொரு ஆயுதம்தான் சோர்வு. இந்த சோர்வை கொடுத்துட்டா இவங்களால ஜெபிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, மனம் சோர்ந்து விடுவாங்க. அது சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். இங்கே கூட அநேகர் சோர்ந்து போன நிலைமையில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. சரி, கடைசியாக போய் ஜெபம் பண்ணி பார்க்கலாம், இந்த ஜெபத்திலையாவது ஏதாவது நடக்குதா பார்க்கலாம் அப்படின்ற நிலைமையில் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஏன்னா மன சோர்வு. நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ ஊழியெல்லாம் செய்து பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலைன்ற ஒரு மன சோர்வு. அந்த சோர்ந்து போன நிலைமையில் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். நீ சோர்ந்து போய் வந்திருக்கிறல்ல, நான் உன்னை விட்டு விட மாட்டேன். நான் உன்னை அப்படியே சோர்விலே முடங்கி போக விட மாட்டேன். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சோர்வை மாற்றி பலப்படுத்துகிற தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, உன் சோர்வை மாற்றி உன்னை பலப்படுத்த தான் நீங்கள் அழைத்து வந்திருக்கிறேன்.
என் மகளே, உன் சோர்வை மாற்றி உன்னை பலப்படுத்துவதற்காகவே நான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். சோர்வை மாற்றுகிற ஒரு தேவன், சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவன். நம்ம நினைப்போம், எனக்கு தான் இந்த மாதிரி இருக்குது, எனக்கு தான் இந்த சோர்வு எல்லாமே, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படி தோன்றும். ஆனால் வேறு புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட பெரிய பெரிய ஊழியர்கள் தீர்க்கதரிசிகள் கூட சோர்ந்து போன சம்பவங்களை வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது எல்லாருமே அந்த பாதையில் போயிருக்கிறாங்க. மோசே, ஆபிரகாம், எலியா, அவங்கெல்லாம் அந்த பாதையில் போயிருக்கிறாங்க. சோர்வு அவளை தாக்கி இருக்கிறது, சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. சிலர் உடனே சோர்வு நீங்கி எழும்பிட்டாங்க, சிலர் சில காலம் சோர்ந்து போன நிலைமையிலிருந்து அவங்க எழும்பி வந்திருக்கிறாங்க. இந்த சோர்வு என்கிற பாதையில் போகும்போது ஆண்டவர் அப்படியே விட்டு விடவில்லை, உடனே பலப்படுத்தி அவங்களை தைரியப்படுத்தி நடத்தினார். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஒரு தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தினான். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துகிற தேவன். இங்கே ஒருவரை பலப்படுத்த தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினாராம். யார் இது? இயேசு. கெத்செமனே தோட்டத்திலே தனித்து ஜெபம் பண்ணுகிறார். அவருக்குள்ளே ஒரு மன சோர்வு. என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, என்னோட கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க சீஷரிடத்தில் கெஞ்சுவதை போல கேட்கிறார். அவருடைய ஆத்மாவிலே ஒரு வியாகுலம், அவருடைய ஆத்மாவிலே மென்டல் agony ஆஃப் ஜீசஸ், மனதளவில் உண்டான ஒரு பெரிய போராட்டம். சிலுவையில் அவர் செய்து முடிக்க வேண்டிய காரியம். அவர் சிலுவையில் ஆணி அடிக்கப்படுவதை குறித்து பயப்படலை, வாரினால் அவர் அடிப்பதை குறித்து பயப்படலை, அவருடைய தலையிலே முள்முடி சூட்டுவதை குறித்து பயப்படலை, அவரை அவமானப்படுத்துவாங்களே அதை குறித்து பயப்படலை. பிதாவின் முகம் தனக்கு மறைக்கப்படுமே அதை நினைச்சுதான் அவருக்குள்ள ஒரு வியாகுலம் வந்து விட்டார். சிலுவையில் நான் மரிக்கும் பொழுது என் பிதாவின் முகம் மறைக்கப்படுமே, அதை எப்படி நான் தாங்கிக் கொள்ள போகிறேன்? அதனால் அவருக்குள்ள மன சோர்வு உண்டாயிற்று. அப்ப தன்னோடு ஜெபிப்பதற்கு ஆட்கள் வேணும். நாளைக்கு அதை நான் சந்திக்கணும், அந்த பிரச்சனையை என்னை பலப்படுத்த ஜெபிக்கணும். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது இதுவரை இயேசு தன் சீஷரிடத்தில் அப்படி கேட்டதே இல்லை. 3 சீஷரை தனியாக கூப்பிடு, பேதுரு, யோவான், யாக்கோபு, வாங்க, உங்களுக்கு தான் என்னுடைய காரியம் நல்லா தெரியும், மற்ற சீஷரை விட நீங்க தான் எனக்கு நெருக்கமானவர்கள், கொஞ்சம் வாங்க. ஆண்டவர் அவளுக்கு முன்பாக வியாகுலப்படுகிறார், துக்கப்படுகிறார். அவர் வியாகுலப்பட்டு துக்கப்படுகிறார். அவங்க பார்க்குறாங்க, இயேசு ஏன் துக்கப்படுகிறார், வியாகுலப்படுகிறார்? என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களான்னு கேட்கிறார். என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? எனக்கு ஜெப உதவி தேவை, நான் தனிமையாய் போராடுகிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணினால் எனக்கு பலனாக இருக்கும், அதனால நானும் ஜெபிக்கிறேன், நீங்க இங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் ஜெபம் பண்ணுகிறார். திரும்பி பார்த்தா அவங்க தூங்குறாங்க. தனக்கு ஜெப உதவி செய்வாங்க, தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளுவாங்க, தன்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணினா எனக்கு கொஞ்சம் லகுவாயிருக்கும். என் ஆண்டவர் எதிர்பார்த்த சீஷர்கள் தூங்கிவிட்டார்கள். இயேசு தனித்து விடப்பட்டிருக்கிறார். அவருடைய பாரத்தை புரிந்து கொள்ளுகிற சீஷர்கள் யாரும் இல்லை. அவருடைய மனவேதனையை புரிந்து கொண்டு ஆவிக்குரிய உதவி செய்கிற ஆட்கள் யாரும் இல்லை. தனித்து விடப்பட்ட நிலைமை. அதனால் அவருக்குள்ள ஒரு வியாகுலம், ஒரு மரண வியாகுலம் இருக்கிறது. ஐயோ, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், என் பாரத்தை புரிந்து கொள்ள சீஷர்கள் கூட எனக்கு இல்லையே, என் பாரத்தை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க எனக்கு துணையாய் நின்று ஜெபிக்க சீஷர்கள் கூட எனக்கு துணையாக இல்லையே, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேனே. அவர் பெருமூச்சு விட்டு அவர் முகங்கு பெற விழுந்து கதறி கொண்டிருக்கிறார்.
அவருடைய ஆத்மாவில் ஒரு மரண வேதனை காணப்படுகிறது. பிதாவாகிய தேவன் பார்க்கிறார், என் குமாரன் தனித்து போராடி கொண்டிருக்கிறார். தனிமையான போராட்டம். அவருக்கு ஒரு ஆறுதல் தேவை, அவருக்கு ஒரு பலன் தேவை. சோர்ந்து போயிருக்கிறவரை பலப்படுத்த வேண்டும். சீஷர்கள் தூங்கிவிட்டார்கள், அவரை பலப்படுத்த மனிதர்கள் இல்லை. ஆண்டவர் ஒரு தூதனை அழைத்தார், நீ போய் என் குமாரனை பலப்படுத்து. ஒரு தேவதூதன் கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே இறங்கி வருகிறான். ஆண்டவர் இயேசுவை அணைத்து கொண்டு பலப்படுத்துகிறான், தைரியப்படுத்துகிறான். ஆவியானவர் தேவதூதனை கொண்டு இயேசுவை பலப்படுத்துகிறார். ஒரு தேவதூதன் வந்து பலப்படுத்தினான். அவருக்கே ஒரு மன சோர்வு வந்தது. எதனால? தனிமை, லோன்லினஸ். யாருமே இல்லையே என் பாரத்தை பகிர்ந்து கொள்ள, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே. தனிமையான அழுகிறேன், தனிமையாய் போராடுகிறேன். என் கூட இருக்க நான் தெரிந்து கொண்ட சீஷர்கள் கூட என்னை புரிந்து கொள்ளலையே. நான் அந்த 3 பேரை பல இடத்துக்கு தனியாக அழைச்சிட்டு போய் பேசி இருக்கிறேன், அவங்க கூட என்னை புரிந்து கொள்ளலையே. தனித்து விடப்பட்ட நிலைமை, தனிமை. இன்றைக்கு நீங்க, எனக்கு யாருமே இல்லை, என் பாரத்தை சொல்ல யாரும் இல்லை, என் பாரத்தை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. என் கணவர் என்னை புரிந்து கொள்வதில்லை, என் மனைவி என்னை புரிந்து கொள்வதில்லை, என் பிள்ளைகளை என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே இல்லை. என்னதான் குறை சொல்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா என்னை புரிந்து கொள்வதே இல்லை, எனக்கு அன்பு காட்ட இல்லை, எனக்கு துணையை ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. தனித்து விடப்பட்ட நிலைமை. ஐ எம் ஆல் அலோன். இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை. எல்லாரும் இருந்து நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். 12 சீஷர்களில் ஒருத்தன் துரோகி ஆயிட்டான். 11 சீஷர்கள் இருந்தும் நான் தனித்து விடப்பட்ட நிலைமை. என் கூட 3 பேரை வச்சு அற்புதத்தெல்லாம் காமிச்சிருக்கிறேன். அந்த 3 பேர் எனக்கு இருக்கிறாங்கன்னு நினைச்சேன், அவங்களும் மறந்துட்டாங்க, தூங்கிட்டாங்க. ஐ எம் ஆல் அலோன். நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேன். தனிமை. உங்க வீட்டுக்குள்ள கணவர் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கு, ஆனாலும் தனிமை. எல்லாரும் என்னை சுற்றில் ஆட்கள் இருந்தாலும் ஐ எம் ஆல் அலோன். தனித்து விடப்பட்ட நிலைமை. என்னை புரிந்து கொள்ள யார் இருக்கிறாங்க, ஆறுதல் சொல்ல யார் இருக்கிறாங்க, என் கூட சேர்ந்து ஜெபிக்க யார் இருக்கிறாங்க, என்னை பலப்படுத்த யார் இருக்கிறார்கள். தனிமை அது சோர்வை கொண்டு வரும். தனிமை உணர்வு ஒரு மனிதனுக்குள்ள சோர்வை கொண்டு வரும். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் தனித்து விடப்பட்ட நிலைமை. தேவதூதனை வைத்து கர்த்தர் பலப்படுத்துகிறார். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால, தேவனுடைய வீடு கட்டப்படுவதற்கு முன்னால, ஒரு ஜபாரை அங்கதான் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுவோம். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற திண்ணை பகுதி, அதான் எங்களுடைய ப்ரேயர் ரூம். அப்போ ஒரு சமயம், ஒரு நாள் காலையில் நான் எழுந்ததிலிருந்து எனக்கு ஒரு மன சோர்வு உண்டாயிற்று. என் மனதில் ஒரு சோர்வு. அதனால் ஜெபிக்க முடியல. நான் முழங்கால் போட்டு துதித்து பார்க்குறேன், துதிக்க முடியல. ஜெபிச்சு பார்க்குறேன், ஜெபம் பண்ண முடியல. சரி பைபிளாவது வாசிக்கலான்னு வசனத்தை வாசிக்க போனால் விருப்பமே இல்லை. அப்படியே ஒரு மன சோர்வு எனக்குள்ள, அப்படியே ஒரு சோர்வின் ஆவி வந்து தாக்கி விட்டார். அப்படியே மன சோர்ந்து இருக்கிறேன். யாராவது ஜெபிக்க வரமாட்டாங்களா, அது மாதிரி ஒரு ஏக்கம். யாராவது வந்து ஜெபம் பண்ணா நல்லா இருக்குமே, எனக்காக ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணா நல்லா இருக்குமே. சில சமயம் நான் பார்த்துருக்கேன், நான் சோர்ந்து இருந்தால் யாராவது ஒரு ஊழியக்காரர் வருவாங்க, பிரதர் ஜெபம் பண்ணுவோமாம்பாங்க. அவங்க ஜெபிக்கும் போது எனக்கு பலன் வந்துடும். இது மாதிரி நான் பார்த்துருக்கிறேன். அதனால் என்னுடைய பண்ணை வீடு, நான் தனிமையாக அந்த பண்ணை வீட்டில் இருந்தேன். அந்த நாட்கள் என்னுடைய பெற்றோரோடு இருந்த நாட்கள். அப்போ அந்த வீடு தெற்கு கடைசியில் இருக்க எங்கள் வீடு. யாராவது ஜெபிக்க வரமாட்டாங்களான்னு பார்க்குறேன். கூட ஜெபிக்கிறவங்க அவங்கெல்லாம் உண்டே, யாராவது வரமாட்டாங்களா, ஆண்டவர் யாராவது அனுப்பணும். யாருமே வரல. நான் சோர்ந்து போய் படுத்திருந்தேன். மத்தியானம் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு, யாராவது வருவாங்களா, இல்லை. ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமை. ஐ ஃபெல்ட் ஆல் அலோன். எனக்கு யாருமே இல்லை, என்னை புரிந்து கொள்ள எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். தனிமை உணர்வு. சாயங்காலம் ஆயிற்று. அப்போ நான் சரி நம்ம ஜபரைக்காவது போகலாம் என்று பைபிள் எடுத்துக்கொண்டு சோர்ந்து போய் நடந்து ஜபரைக்கு வந்து கதவை திறந்து
அந்த ஜபரையில் போய் முழங்கால் படிக்கிட்டேன். முழங்கால் படிக்கிட்டா ஜெபம் வர மாட்டேங்குது, ஜெபிக்கவே முடியலை, கண்ணீராய் வருகிறது. நான் அழுகிறேன், முழங்கால் நின்று கண்ணீர் வடிக்கிறேன். ஆண்டவரே, நான் தனிமையாக இருக்கிறேன், ஐ எம் ஆல் அலோன். எனக்காக ஜெபிக்க யாருமே இல்லை. எத்தனை பேருக்கு ஜெபிக்க என்ன பயன்படுத்துறீங்க? எத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க என்ன பயன்படுத்துறீங்க? இப்போ எனக்காக ஜெபிக்க யாருமே இல்லை. என் பாரத்தை புரிந்து கொண்டு எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். என் கண்களில் கண்ணீர் அழுது கொண்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். மெல்லிய சத்தத்தோடு பேசினார். மகனே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். உன்னுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்ளுகிற தேவன். நான் கெத்செமனே தோட்டத்தில் தனித்து விடப்பட்டேன். I was all alone at the garden of Gethsemane. நான் தனிமையாயிருந்தேன் கெத்செமனே தோட்டத்தில். என்னை புரிந்து கொள்ள என் சீஷர்கள் கூட இல்லை, என் கூட சேர்ந்து ஜெபிக்கல. I was all alone. I cried out to the Father. நான் தனிமையாய் கதறி அழுது கொண்டிருந்தேன். I can understand your feelings. உன்னுடைய தனிமை உணர்வு எனக்கு தெரியும். என்னால் உன்னை புரிந்து கொள்ள முடியும் என்றால் நானும் இதே மாதிரி கெத்செமனே தோட்டத்தில் தனித்து விடப்பட்டு இருந்தேன், தனிமையாய் கதறி கொண்டிருந்தேன். என் கூட சேர்ந்து ஜெபிக்கும்படி ஒரு சீஷர்களும் முன்வரவில்லை. அதனால உன்னுடைய இந்த தனிமை உணர்வு எனக்கு தெரியும். நான் உடனே அழுது கொண்டே சொன்னேன், ஆண்டவரே, நீர் கெத்செமனே தோட்டத்தில் தனித்து விடப்பட்ட போது பிதாவாகிய தேவன் ஒரு தூதன் அனுப்புனாங்களே உங்களுக்காக, உங்களை பலப்படுத்த ஒரு தூதன் அனுப்புனாங்களே. நீர் தேவன், இரட்சகர், ஆண்டவர், உமக்கே ஒரு தேவதூதன் அவசியமானால் நான் சாதாரண மனிதன், பாடுள்ள பலவீனமுள்ள மனிதன். அப்ப எனக்கு ஏன் ஒரு தூதனை அனுப்பக்கூடாது? உங்களை பலப்படுத்த தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். நான் சாதாரண மனிதன், என்னை பலப்படுத்த ஏன் ஒரு தூதனை அனுப்பக்கூடாது? நான் அழுது கொண்டே கேட்கிறேன். அடுத்த நிமிஷம் என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. நான் முழங்கால் படிட்டு இருக்கிறேன். வலது பக்கத்தில் உயரமான ஒரு தேவதூதன் அவர் நிற்கிறதை ஆண்டவர் காண்பித்தார். உயரமான ஒரு தூதன். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்காக ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறேன். என் தூதன் உன் அருகில் நிற்கிறான். யூ ஆர் நாட் அலோன். நீ தனிமையா இல்லை. என் தூதன் உன் பக்கத்தில் நிற்கிறான் பார். ஆண்டவர் இதை காண்பித்த போது என்னால் அடக்கி கொள்ள முடியவில்லை. ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன் ஆனந்த கண்ணீரோடு. ஆண்டவரே, ஒரு அற்ப மனிதன், இந்த மனிதன் மீது இவ்வளவு அக்கறை உள்ள தேவன் நீர். சாதாரண மனிதன், பாடுள்ள ஒரு பலவீனமுள்ள மனிதன், எனக்காக உம்முடைய தூதனை அனுப்பி இருக்கிறீங்களா? நான் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன். அப்போ என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. நான் இன்னொரு காட்சியை பார்க்கிறேன். எனக்கு முன்னால் இயேசு வந்து நின்றார். பிரத்யட்சமாய் அவர் வந்து நின்றார். என் கண்கள் அவரை தரிசித்தது. என் கண்களே அவரை தரிசித்தது. அவர் என்னை பார்த்து புன்முறுவலோடு தன்னுடைய வலது கரத்தை அப்படி நீட்டி காண்பித்தார். Son, I have graven you in my palms. என் மகனே, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தை என் இருதயத்திலிருந்து அத்தனை பாரங்களும் ஓடி மறைந்தது. என் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன், சத்தமாய் துதிக்க ஆரம்பித்தேன். அவர் பொன்மருவலோடு அந்த இடத்தை விட்டு கடந்து போனார். அவர் சொன்னார், யூ ஆர் நாட் அலோன். நீ தனிமையாக அல்ல, நான் இருக்கிறேன் கூட, என் தூதர்கள் இருக்கிறாங்க உன்னோட, நீ தனிமையில் அல்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை தனிமை உணர்வு. என்னை புரிந்து கொள்ள யாருமில்லை, என்னை விசாரிக்க யாருமில்லை, என் ஆசைகளை விளங்கிக் கொள்ள யாருமில்லை.
என் தகப்பனார் கூட என்னை விசாரிப்பதில்லை, என் தாயார் கூட என் மேல் அக்கறையாக இல்லை, என் சகோதரர்கள் கூட என் காரியமாய் விசாரிப்பது இல்லை, என் சகோதரிகள் கூட என் மீது அக்கறையா இல்லை, என் பிள்ளைகள் என் மேல் அன்பா அக்கறையா இல்லை, என் கூட பிறந்தவங்க கூட என் மீது அக்கறை காட்டவில்லை. தனிமை, எல்லாரும் இருந்தும் ஒரு தனிமை. ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்கள் அப்படித்தான், ஆனா நான் இருக்கிறேன் உனக்கு. ஆண்டவர் சொல்லார், என் மகனே உனக்கு நான் இருக்கிறேன், மகளே உனக்கு நான் இருக்கிறேன், என் உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சு வச்சிருக்கிறேனே, நான் உன்னை எப்படி மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன்? பயப்படாத, இந்த சோர்வின் நாட்களை நீ தாண்டி செல்லுவாய். இந்த சோர்வு உன்னை முடக்க விடாது. இந்த சோர்விலே நீ முடங்கி போக மாட்டாய். இந்த சோர்வு என்றைக்கு நிலையானது அல்ல. இன்றைக்கு அந்த சோர்வை உன்னை விட்டு விலக்கும்படி நான் வந்திருக்கிறேன். சோர்வின் ஆவியை விலக்கி போடும்படி நான் வந்திருக்கிறேன். சாத்தான் பயன்படுத்துகிற சோர்வின் ஆவி இன்றைக்கு உன்னை விட்டு விலகி போகும். நான் சோர்ந்து போகிறவர்களை பலப்படுத்துகிற தேவன். உன்னை பலப்படுத்த நான் வந்திருக்கிறேன். உன்னை பலப்படுத்த நான் வந்திருக்கிறேன். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ இன்னும் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. சோர்ந்து போகாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனை சோர்ந்து போகாதே, என் மகளை சோர்ந்து போகாதே, நான் இருக்கிறேன் உனக்கு. என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவதற்கு தான் இன்னைக்கு அழைத்து வந்திருக்கிறார். உனக்காக மரித்து, உனக்காக உயிரோடு எழும்பி, உனக்காக உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நான். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன வேணும்?